நாம் பாரம்பரியங்களை இன்னும் விட்டு விடாமல் பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். அதான் எழுதும் பொழுதுங்க, ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு அந்த சர்ப்பமானது உங்களை கிறிஸ்து என்கிற ஒருவருடைய உண்மை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த உண்மை அப்படின்னு என்னது? சத்தியம். நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று அப்படிங்கிறத கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே வந்து தஞ்சமடைந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை மட்டும் பின்பற்றக்கூடாதபடிக்கு ஏவாளை வஞ்சித்ததை போல தோட்டத்துக்குள்ளேயே இருங்க, ஆனா என் வார்த்தையை கேளு அப்படின்னு சொல்லி ஏவாளை வஞ்சித்தது போல சபைக்குள்ளேயே இருங்க, ஆனா என் வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த சர்ப்பமானது சபையை வஞ்சிக்குமோ என்கிற பயம் பவுலுக்கு இருந்தது. நாம் என்ன நினைக்கிறோம்? இப்படியெல்லாம் நாம் வந்து உபதேசித்தால், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தால் மற்றவர்களை சபைக்குள்ளே நடத்திவிட முடியாது. சரி, நீங்க நகை போட்டு தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 25 வருஷமா நம்ம சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமே, எத்தனை பேரை நீங்க வந்து ஆதாயப்படுத்திட்டீங்க? நான் இப்போ ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறேன், கிறிஸ்தனுடைய உபதேசத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். இந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா வரட்டும், இல்லைன்னா நாமாவது எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். நீங்க யோசித்து பாருங்க, நம்முடைய வழிபாட்டு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் இன்னைக்கு நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் மனிதர்களுடைய பாரம்பரியமா இல்லை கிறிஸ்துவின் உபதேசமா? அவர்கள் பேசுகிறார்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றினவைகளுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.